முன்னாடி நாள் மசனக்குடி பொட்டானிக் கார்டன் பார்த்தாச்சு. அடுத்த நாள் வந்து ஒரு நேச்சர் ட்ரையலுக்கு போயிருந்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஆல்மோஸ்ட் எல்லா 80s மூவிஸ்லயுமே ஒரு சாங் சீக்வன்ஸாவது இங்க வந்து எடுத்திருப்பாங்க. இங்க எக்ஸிபிட்ல எதுவும் கிடையாது, லொகேஷன் மட்டும்தான். ஃபுல் மலையை என்னால் நடந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஹார்ஸ் பேக் ரைட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நாங்கள் மலை மேலே ஏறி போயிட்டோம். போயிட்டு பார்த்தா ஒரு சைடு வந்து அப்படியே இந்த மேகம் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் பிரைட் ஸ்கை. நினைச்சப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரியான ஒரு இடம் இது. ட்ரையல் முடிச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் குதிரை சவாரி போயே ஆகணும்னு ஹாஸ்க்கு ஒரே ஆசை. கொண்டு போயிட்டு குதிரை கிட்ட நிறுத்தினா அவங்க பாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு ஹெல்மெட் இல்லையான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியில தாம வைப்பாங்க. சாரிம்மா, கம்பெனிக்கு பட்ஜெட் இல்லைன்ட்டார் அவரு. அப்படின்னா ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிரை சவாரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த குதிரையை தடவி கொடுத்து அதுக்கு பேர் என்னன்னு கேட்டு சாப்பாடுலாம் என்ன கொடுப்பீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தைரியமா போயிட்டாங்க. எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருந்தது. ஏன்னா குதிரை எட்டி உதைக்குமாமே, அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் பக்கத்துல கூட போக மாட்டேன்.